வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாபெரும் சர்வதேச மாநாடு, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் விடுத்துள்ள அழைப்பு. ஓமந்தையில் புத்தர் சிலை அமைத்து காணி ஆக்கிரமிப்பு முயற்சி, கஜேந்திரகுமார் எம்பி கள ஆய்வு. பாரம்பரிய மரபுடன் நல்லூரானை நோக்கி வந்த புனித கொடிச்சீலை. மறு அறிவிப்பு வரை சனிக்கிழமைகளில் வேலை நிறுத்தம், கிராம உத்தியோகத்தர்கள் எச்சரிக்கை. முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச சபை உபதவிசாளர் உட்பட 5 ஹெரோயினுடன் கைது. நாட்டில் வேகமெடுக்கும் டெங்கு, 92,011 நோயாளர்கள், 68 உயிரிழப்புகளும் பதிவு. தீவிரமடையும் வறட்சி, நாட்டு மக்களுக்கு அவசர அறிவித்தல். சொகுசு காரில் மாடுகள் கடத்தல், ஐஸ் போதைப் பொருளுடன் 2 இளைஞர்கள் கைது. நடுவீதியில் திடீரென பேருந்தை மறித்து சாரதியை வாளால் தாக்க முயற்சித்த பெண், பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு சிகரெட்களுடன் சிக்கிய இளைஞர். உக்ரைன் தலைநகரில் அதிபயங்கர தாக்குதல்களை தொடுக்கும் ரஷ்ய படைகள். இந்தியாவில் 2 தலை 8 கால்களுடன் பிறந்த அதிசய கன்றுக்குட்டி. தொடர்வன விரிவான செய்திகள். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் 30 தந்தை செல்வா மண்டபத்தில் மாபெரும் சர்வதேச மாநாடு நடைபெறவுள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமான சிவானந்தன் ஜெனிட் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஆகிய நாம் நீதிக்காக தொடர்ந்து போராடி வருகின்றோம். உள்நாட்டு விசாரணைகளில் நம்பிக்கை இழந்து சர்வதேச நீதியினை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்திலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நாம் பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தி வந்திருந்தோம். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் பல அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளோம். ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நியாயமான நீதி கிடைக்காத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட தாய் தந்தையர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கலந்துரையாடல் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் நலன் சங்கத்தினர் பங்கேற்று முழு ஆதரவை அளித்துள்ளனர். அதுபோல் மதகுருமார்கள், மாணவர்கள், வர்த்தகர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதனை தனிப்பட்ட அழைப்பாக ஏற்று ஆகஸ்ட் 30 அன்று திரளாக பங்கேற்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள காணியில் புத்தர் சிலையொன்றை அமைத்து அக்காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இது தொடர்பான அவசர முறைப்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அரசங்குளத்தில் போலீஸ் நிலையத்தின் பயன்பாட்டிற்காக 5 ஏக்கர் காணியும் கட்டடங்களும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் போலீசார் அங்கு செல்லாமல் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். தற்போது பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியிலேயே போலீஸ் நிலையம் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள மேலதிக காணியினையும் ஆக்கிரமித்தால் ஓமந்தை பிரதேசத்தின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சட்டத்தரணி நாகாண்டீபன், வவுனியா வடக்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் வி சஞ்சுதன், பிரதேச சபை உறுப்பினர் க பிரதீபன் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் வி எஸ் தபபாலன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டனர்.
சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பு மற்றும் புத்தர் சிலை அமைக்கும் முயற்சிக்கு எதிராக உடனடி சட்ட மற்றும் அரசியல் ரீதியிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவ கொடியேற்றத்திற்கான புனித கொடிச்சீலை பல தலைமுறைகளாக பேணப்பட்டு வரும் செங்குந்தர் பரம்பரையின் பாரம்பரிய மரபின்படி கல்வியங்காட்டில் அமைந்துள்ள அவர்களின் இல்லத்திலிருந்து இன்று காலை 10 மணியளவில் எடுத்து வரப்பட்டது. கல்வியங்காட்டில் உள்ள இல்லத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் கொடிச்சீலை பக்தி பூர்வமாக தலையில் சுமந்து சட்டநாதர் வீதியில் அமைந்துள்ள வேல்முருகன் மடத்திற்கு கொடிச்சீலைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதனை தொடர்ந்து பாரம்பரிய முறையில் சிறிய தேரில் கொடிச்சீலை வைத்து பக்தர்கள் புடைசூழ நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது. தலைமுறையாக பேணப்பட்டு வரும் இந்த மரபு நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவத்துடன் இணைந்துள்ள பண்பாட்டு, ஆன்மீக மற்றும் பாரம்பரியத்தின் அழகிய அடையாளமாக திகழ்கிறது. பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் கிராம நிலதாரிகள் தொடங்கியுள்ள வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியதால் சனிக்கிழமைகளில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர் சங்கம் தெரிவித்துள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை சனிக்கிழமைகளில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட கிராம உத்தியோகத்தர்கள் முடிவு செய்துள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். பயணப்படியை உயர்த்தாதது, சம்பளத்தை குறைந்தபட்ச தகுதியாக ஆக்குவது, கிராம உத்தியோகத்தர்களின் படிகளையும் உள்ளடக்கிய கம்மன் பில குழு பரிந்துரைத்த படிகளை பெறுவது, சனிக்கிழமை மற்றும் பொது விடுமுறை நாட்களில் ஆற்றிய படிக்கு ஒரு நாள் சம்பளம் பெறுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளின் காரணமாக கிராம நிலதாரிகள் கடந்த 10 மற்றும் 11 நாட்களாக உடல்நலக்குறைவு விடுப்பில் பணிக்கு வரவில்லை. இருப்பினும் 2 நாட்கள் தொழிற்சங்க போராட்டம் தொடர்பாக அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க தவறியதாலும் தங்கள் கோரிக்கைகளுக்கு சாதகமான தீர்வை வழங்க தவறியதாலும் கிராம உத்தியோகத்தர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் உபதவிசாளர் உள்ளிட்ட 5 பேர் ஹெரோயினுடன் கொக்குழாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியிலிருந்து செம்மலை கொக்குழாய் வீதியில் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை கொக்குழாய் காவல்துறையின் சோதனை நடவடிக்கையின் போது 2 கிராம் அளவிலான ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் சான்று பொருட்களுடன் கொக்குழாய் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் கொக்குழாய் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குறித்த உபதவிசாளர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் போனஸ் ஆசனத்தினூடாக சபைக்கு வருகை தந்து உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இதுவரை நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை 92,011 அதிகரித்துள்ளது. டெங்கு காரணமாக பதிவாகியுள்ள உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 68 உயர்வடைந்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவலின்படி தற்போது நாடளாவிய ரீதியில் 96 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதிக அபாயம் கொண்ட பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52.96% 48,725 பேர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்களாவர். இதனால் நாட்டில் டெங்கு அதிகளவில் பரவும் மாகாணமாக மேல் மாகாணம் காணப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் 3,700 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாதாந்த அடிப்படையில் இந்த ஆண்டில் அதிக
அதிகபட்சமாக ஜூலை மாதத்தில் 29,968 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஜூன் மாதத்தில் 21,533 பேரும், மே மாதத்தில் 8,590 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 15 நாட்களில் மாத்திரம் 6,671 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களை அழித்து தமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தொடர்ந்து காணப்படுவாயின் தாமதமின்றி தகுதி வாய்ந்த மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பிரதேசங்களில் நிலவும் கடுமையான வறண்ட வானிலை காரணமாக பிரதான மற்றும் சிறிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகின்றது. இதனால் மக்கள் மற்றும் விலங்கினங்கள் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளதுடன் பெருமளவிலான பயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 74 நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்ளளவு தற்போது 37% குறைவடைந்துள்ளது. குறிப்பாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் சிறிய குளங்களுக்கு இதனால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சொகுசு காரை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மாடுகளை கடத்திச் சென்று இறைச்சிக்காக விற்பனை செய்து வந்த குற்றச்சாட்டில் 2 இளைஞர்களை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட காலமாக நடைபெற்று வந்த விலங்கு திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இத்திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை இடம்பெற்ற இச்சோதனையின் போது மாடுகளை கடத்த பயன்படுத்தப்பட்ட சொகுசு காரையும் அதிலிருந்த மாடுகளையும் போலீசார் முதற்கட்டமாக கைப்பற்றியுள்ளனர். போலீசாரை கண்டதும் காரில் இருந்தவர்கள் தப்பியோடிய போதிலும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தி அவர்களை விரைவாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 25 மற்றும் 26 வயதுடைய சந்தேக நபர்களிடமிருந்து 5 கிராம் 530 மில்லிகிராம் மற்றும் 5 கிராம் 150 மில்லிகிராம் என மொத்தம் 10 கிராம் 680 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணைகளின் மூலம் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் 7 மாடுகள் மற்றும் வங்காமம் இறக்காமம் ஆகிய பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 ஆடுகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. சம்மாந்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திவிலிப்பட்டிய நகரில் பேருந்து சாரதி ஒருவரை வாளால் தாக்க முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களான பெண் ஒருவர் உட்பட 3 வரை ஆகஸ்ட் 18 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மினுவாங்குட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திவிலிப்பட்டிய நகரில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்றிற்கு பின்னால் வந்த கார் ஒன்று திடீரென பேருந்தை மறித்து நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கிய பெண் ஒருவரும் 2 ஆண்களும் வாளுடன் பேருந்து சாரதியை தாக்க முயன்றுள்ளனர். குறித்த சம்பவத்தை பேருந்தில் இருந்த பயணியொருவர் முழுமையாக தனது கைபேசியில் காணொளியாக பதிவு செய்ததுடன் அந்த காணொளி சமூக வலைதளங்களிலும் பரவலாக பகிரப்பட்டது. இந்த காணொளி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து திவிலிப்பட்டிய போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் 18 வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் 10,800 வெளிநாட்டு சிகரெட் குச்சிகளுடன் 22 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் கட்டுநாயக்க விமான நிலைய துணைப்பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நேற்று விமான நிலையத்தின் வருகை பகுதியில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த நபரை
கைது செய்துள்ளனர். இதன்போது 54 பெட்டிகளில் அடைக்கப்பட்டிருந்த 10,800 சிகரெட் குச்சிகள் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒகிமிய பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். உக்ரைன் தலைநகர் கியேவ் மீது இன்று அதிகாலையில் ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் குறைந்தபட்சம் 2 மாவட்டங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் நகரத்தின் இராணுவ நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு அல்லாத இடத்தில் ஏவுகணையின் பாகங்கள் விழுந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் பல கார்கள் தீப்பிடித்து எரிந்ததுடன் நகர மைய பகுதிக்கு சற்று தெற்கே உள்ள மற்றொரு இடத்திலும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் புறநகர் பகுதியில் உள்ள சந்தை கடைகள் தீப்பற்றி எரிவதை காட்டும் புகைப்படங்களும் அதிகாரப்பூர்வமற்ற டெலிகிராம் பக்கங்களில் வெளியாகியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்மைய வாரங்களாகவே கியேவ் மற்றும் உக்ரைனின் பிற நகரங்களை குறிவைத்தும் ரஷ்யா தீவிர வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 2 தலை 8 கால்களுடன் அதிசய கன்றுக்குட்டியொன்று பிறந்துள்ளமை தற்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. ஆந்திர பிரதேசம் குண்டூர் மாவட்டத்தின் எருக்கலப்பிடியில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனை ஆசிரமத்தில் வளர்க்கப்படும் ஒரு பசுவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. உடனடியாக நிர்வாகத்தினர் கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு வந்த மருத்துவர்கள் பிரசவத்தை முடிப்பதற்கு சுமார் 5 மணி நேரம் கடுமையாக உழைத்துள்ளனர். இருப்பினும் கருப்பையிலிருந்து வெளிவந்த கன்றை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர். அந்த கன்று 2 தலை மற்றும் 8 கால்களுடன் ஒரு விசித்திரமான வடிவத்தில் பிறந்துள்ளது. இதனை அறிந்த உள்ளூர் மக்கள் ஏராளமானவர்கள் மருத்துவமனை ஆசிரமத்திற்கு சென்று அந்த விசித்திரமான கன்றை ஆர்வத்துடன் பார்வையிட்டுள்ளனர். சுற்றுப்புற பகுதிகளில் இருந்தும் மக்கள் கன்றை பார்வையிட சென்றதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கூறிய கால்நடைத்துறை மருத்துவர்கள், இதுபோன்ற பிறப்பு மிகவும் அரிதானது எனவும் கரு வளர்ச்சியின் போது ஏற்படும் அரிதான குறைபாடுகளால் விலங்குகள் இதுபோன்ற உடல் மாற்றங்களுடன் பிறக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.